அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதல் மேடை ரொம்ப எமோஷனலாக படப்படப்பாக இருக்குது. என்ன பிரச்சனை, என்னோட அப்பா அம்மா வணங்கி என்னோட உதவியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு. ஒவ்வொரு அசிஸ்டன்டோட ட்ரீம் எப்படியாவது ரெட் ஜெயினில் படம் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு ஒருத்தர் இயங்கிட்டு இருக்காரு. ராஜேஷ் சார் மூலிமா எனக்கு சாத்தியமாச்சு. என்னோட குருநாதர் ராஜேஷோட ஆசீர்வாதத்தோட தான் இது சாத்தியமாச்சு. இந்த நேரத்தில் அவருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து நிறைய சூப்பர் டூப்பர் மூவிஸ் பண்ணியிருக்காங்க. இது அவரோட 9வது படைப்பாக வெளிவரப்போகுது. இந்த நண்பேண்டா உதயநிதி சார், விஜய் சூர்யா சொன்ன மாதிரி பிறக்கும் போதே அவர் ஹீரோ. அவரு எப்படி அவரால் இவ்வளோ சிம்பிளா இப்படி ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்குதுன்னு சத்தியமா சொல்றேன், எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் டெய்லி அவரை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்கேன். எப்படி சார் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அவ்வளோ சிம்பிளான ஒரு ஹியூமன் நேச்சர். இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் லைஃப்ல மீட் பண்ணதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்னோட படத்தை ஹீரோ அமைச்சது எனக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த தருணத்தில் ஜெம் ஆஃப் த பர்சன், ரியலி ஹார்ட்ஃபுல்லி தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். ராஜேஷ் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் ஏதாவது பண்ணலாம், எப்படி சாரை வச்சு டைரக்ஷன் பண்ணணும், ஒரு பயங்கரமாக ஒரு கங்கனை கட்டிட்டு இருந்தேன். எப்படியும் சாரை வச்சு பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் ரெடி சார்னு சொன்னேன். வாங்க வந்து சொல்லுங்க. நான் ஹாப்பியாக கிளம்பி போகும்போது திடீர்னு ஹாரி சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் திக்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தாங்க செல்வமுத்து சார் இருக்காரு. எப்படியாவது உதவி சார் ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்ணலாம், செல்வமுத்து சார் எப்படா ஓகே பண்ண போறோம். எனக்கு பயங்கர டென்ஷன் ஆச்சுலாம். ஏன்னா அவர் வந்து நாட் ஒன்லி ப்ரொடியூசர், அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஸ்கிரிப்ட் கேட்பாரு. அவரை ஓகே பண்ணாதான் ரெட் ஜெயினில் படம் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு இன் அண்ட் அவுட் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால அவர் எப்படா ஓகே பண்ண போனோம் பயங்கர பயத்தோடு தான் போனேன். பை காட்ஸ் கிரேஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னேன், செகண்ட் மீட்டில் செகண்ட் ஹாஃப் சொன்னேன். எந்த விதமான ஆசிலேஷன் இல்லாமல் இம்மீடியட்டாக 2 பேரும் அட் சேம் டைம் ஜெகதீஷ் இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் கோடி நன்றி சார். எனக்கு தெரியல, வார்த்தையால் சொல்ல முடியல, ரொம்ப எமோஷனாக இருக்கு. அப்புறம் ஹாரி ஜெயராஜ் சார், அவர் ஒரு லெஜெண்ட். அவர் ஒர்க் பண்ணாத டேரக்டர்ஸே இல்லை. பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட நிற்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் பிடிக்கலாம் அவர் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா ஓகேலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் பிடிக்கலாம் 100% அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் தான் படம் பண்ண மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அந்த லெஜெண்ட் என்னோட ஸ்கிரிப்ட் கேட்டு கண்டிப்பாக பண்ணலாம் ஜெயதீஷ், ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் அதை சொல்கிற வரைக்கும் அன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கல. அடுத்த நாள் காலையிலேருந்து முடிச்சு அடிச்சுட்டே இருக்கேன். சார் என்ன சார் சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா போய் ஜீசஸ்க்குலாம் ப்ரே பண்ணலாம் வந்தார், எப்படியாவது ஓகே பண்ணோம் அப்படின்னு. சார் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார் லாட். அப்புறம் அர்ஜுன் துரை சார் மாதம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. மூர்த்தி சாரும் அர்ஜுன் துரை சாரும் நான் கேட்டதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான படமாக நண்பேண்டா உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த செந்தமூர்த்தி சாருக்கும் அர்ஜுன் துரை சாருக்கும் என்னுடைய பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோட சினிமோட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியன் சார், அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு. ஓகேலேயே நல்ல பிரச்சனையே இல்லை எனக்கு. அவ்வளோ ஈஸியாக அவர்கிட்ட பேசுறது கன்வே பண்ணுறது இருந்துச்சு. எந்த விதமான ஈகோவும் இல்லை. நான் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு எனக்கு தெரியல கரெக்டாக எந்த மேக்சின்னு. பாலசுப்ரமணியம் சார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ரெக்யூஸ்ட் பண்ணி ஏதாவது கையில் வந்து அவர் வந்து கேமராமேனாக புக் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான கேமராமேன். தேங்க்யூ வெரி மச் சார். பாலு சார் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங்ஸ் விஷயம்லாம் ஆடியன்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்ட் எனக்கு எப்பவுமே ஃபேவரட்டான என்னோட ஆர்யா சார், என்னோட குருநாதர். எனக்கு எல்லாமே இருந்து எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு நான் இந்த சினிமாவில் எனக்கு 4 விஷயம் தெரியுதுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஷ் சார் தான். இந்த நேரத்தில் அவருக்கு என்னோட கோடி நன்றி. சந்தான சார், அவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஃப்ரம் த பிகினிங் எனக்கு நாட் ஓன்லி ஸ்கிரிப்ட், என்னோட பர்சனல் அட்வைசர் வெல்வி சார் எனக்கு எல்லாமே இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் இப்படி வரணும், இப்படி பண்ணணும், ஒரு சீனை வந்து ஈஸியாக இது நல்லா இல்லை, இதை மாற்று, இதை பண்ணு, இதை செய்யுன்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட சொல்லி என்கிட்ட பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கலக்கியிருக்காரு காமெடியில். ஐம் ஷோர் இது ஒரு முக்கியமான விஷயம். நண்பேண்டா ஆல் சென்டர்ஸில் இருக்கிற ஆல் ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் போய் பார்க்குறேன். நிச்சயமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அந்த டென்ஷன் அப்படியே மூர்த்தி சார் எடுத்துகிட்டு போகாமல், மூர்த்தி சார் என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை கொண்டு வந்து என்கிட்ட காட்டாமல் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ண என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ஆறுமுகம், மேனேஜர் ராகுல், சுந்தர், அப்புறம் நம்ம ராஜா ரெட் ஜெயின் ராஜா எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார், அவர் கமல் சாரோடய ஒர்க் பண்ணவர், என் கூட ஒர்க் பண்ணுறதே பெரிய பெருமை தான். தேங்க்யூ வெரி மச் சார்.
இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், உதய சாரோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அல்லாஹ். தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஹாலிவுட்டில் கூட கதாநாயகனாக இருந்துடலாம். என்ன காரணம்னா இங்கே சண்டை போடணும், டான்ஸ் ஆடணும், சிரிக்க வைக்கணும், எல்லா வேலையும் வந்து ஒரு கதாநாயகியை செய்யணும். இதுதான் கதாநாயகிக்கும். அப்போ இங்கே ஹீரோவாக இருக்கிறதுன்றது ஒரு சிரமமான வேலை. இதில் உடம்ப கணக்கச்சிதமாக பார்த்துக்கிறணும். அப்படி இருந்தால் தான் இங்கே வந்து நிலைச்சி நிற்க முடியும், ஒரு பெரிய பேரை வாங்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு இந்திய சினிமாவுக்கான ஒரு முழுமையான கதாநாயகனா தன்னை மாற்றி வடிவமைச்சு வந்திருக்காரு என்னுடைய நண்பர் திரு உதயநிதி அவர்கள். அவருடைய முதல் படத்துல இருந்து நான் அவரை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். தனக்கு எதுவுமே வராது, தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு திரையில பார்க்கும்போது இது 3வது படத்துல இவ்வளவு பெரிய மாற்றமா, குறிப்பா அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி சாத்தியம்னா ஒரு அர்ப்பணிப்பு உழைப்பு இல்லாம இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த படத்தை பார்க்கும்போது இதோட இயக்குனர் ராஜேஷ் அவரோட அசிஸ்டன்ட். ஸோ அந்த மரபு வழி படம் மாதிரி இது தெரியுது. ஏற்கனவே இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. திரு உதயநிதி சார் அவர்களும் சந்தானம் அவர்களும் ஏற்கனவே நடித்த அந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதே கூட்டணி மறுபடியும் சேர்ந்திருக்கு. அதனால எளிதாக வெற்றி கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த படத்தோட ஒளிப்பதிவை பற்றி நான் சொல்லி ஆகணும். கண்ணில் ஒட்டிக்கிற மாதிரி சாக்லேட் பேப்பர்லாம் இருக்கு. அவ்வளவு அற்புதமான ஒரு ஒளிப்பதிவை தந்திருக்கார் நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரோட நான் பணிபுரிஞ்சிருக்கேன். இவ்வளவு அழகா எல்லாரையும் காட்டியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைகிறதுக்கு இங்க இருக்கிற ரசிகர்களோட ஆரம்பத்தை பார்த்தாலே தெரியுது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு எனக்கு என்னன்னா, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த நயன்தாராவோட வசீகரம் தான் எனக்கு ஒரு ராஜகுமாரி மாதிரி அவ்வளவு பேரழகா இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மூத்த சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி, வானொலி, இணையதளம், பண்பலை போன்ற அனைத்து ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கும் முக்கியமா உதயநிதி சாருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த வேர்ஷன்ல வந்த ஓகே ஓகே, ரெண்டாவது வந்து என்னுடைய இயக்கத்தில் வந்த இது கதிர்வேலன் காதல். இந்த 2 படத்தை விட இந்த படத்துக்கு தலைப்பு நண்பேண்டா, இது வந்து உதயசாருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு. இதுதான் அவருக்கு பொருத்தமான தலைப்பு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நெருங்கி பழகிருக்கிறதுனால எனக்கு தெரியும். அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம நெருங்குற வரைக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். பழகிட்டோம் அப்படின்னா அந்த நட்புக்கு முக்கியத்துவம் அதோட வேற எதுவுமே இருக்காது. ஓபனா இருப்பார். நம்ம வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட பழகும் போது நம்ம ஒரு 20 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அந்த பழகின மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த தயக்கம் இருக்காது. பொதுவாக வந்து நட்பா இருக்கும்போது இவங்ககிட்ட இதை சொல்லலாமா, இதை சொல்லக்கூடாதமா, அதை ஷேர் பண்ணலாமா, ஷேர் பண்ணக்கூடாதுன்னா சில டவுட்லாம் சில இருக்கும். அது எதுவுமே உதயசார்ட்ட இருக்காது. ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஸோ இது உதயசாருக்கான தலைப்பு நண்பேண்டா. நண்பர் அறிமுக இயக்குனர் ஜெகதீஷை பற்றி சொல்லணும்.
நண்பேண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஒரு 2-3 தடவை போயிருந்தேன். பொதுவாக வந்து ஒரு கலகலப்பாக ஒரு படம் எடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஒரு படம் எடுக்கும்போது அந்த ஸ்பாட் வந்து ஸ்கிரிப்ட் மூடு என்னமோ அந்த மூடில் தான் ஸ்பாட் இருக்கும். ஆனால் நண்பேண்டா ஸ்பாட் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக ரொம்ப சலனம் இல்லாமல் ரொம்ப நிதானமாக போயிட்டு இருந்துச்சு. சரி நண்பர் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் எடுத்த ஷார்ட்லாம் வாட்ச் பண்ணேன். ஒவ்வொரு டேக் எடுக்கும் போதும் அந்த ஆக்ஷன் கட் சொல்கிற அந்த இடத்துக்குள்ள அவர் வாங்கின அந்த விஷயங்கள் நிச்சயமா ரொம்ப நல்ல படமாக வரும், ரொம்ப நேர்த்தியாக ஒரு படம் வரும் நம்பிக்கை இருந்துச்சு. அது எல்லாமே இன்னைக்கு விஷயம் வந்திருக்குது. ஸோ ஹாரி சாரோடைய சாங்ஸ் இப்போ 2 நாளாக வந்து டீசர்லாம் சாங் டீசர்லாம் வந்து எல்லா பக்கமும் ரொம்ப ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய ஆடியோவாகவும் சரி படமாகவும் ஒரு பெரிய வரவேற்பற்ற படமா உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச படமா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். படத்தோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்த்தேன். டெரி மாஸ் இந்த படமும் பாடல்களும் மாபெரும் வெற்றி அடைய வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா தெரியும், நிச்சயமாக என்னோட ஒரு தரமான படம் எடுக்கிற ஒரு கம்பெனி. உதயநிதி சாரோட ஒரு கல் ஒரு கண்ணாடி எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. இது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய படங்களோட கலெக்ஷனோட மேலே வந்தது. நிச்சயமாக இந்த ட்ரெய்லரும் சாங்கை பார்க்கும்போது அதோட பெரிய வெற்றி இந்த படம் பெறுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக உதயநிதி சாரோட அந்த நல்ல மனசுக்கு இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாக வந்துட இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நல்லா வந்திருக்கு.